Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் prelims paper. ஸோ இந்த பேப்பரில் நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா காம்ப்ரிஹென்ஷன் கிராமர் இருக்கும் பொழுது நம்ம முதல் கிராமர் தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ 20 மினிட்ஸ் டைமை கிராமருக்காக 10 மினிட்ஸும் 10 மினிட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் க்ளோஸ்க்காக பிரிச்சுக்கோங்க. அப்படி உங்களால் கிராமரை ஃபாஸ்ட்டாக போட முடியும்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். க்ளோஸோ இல்லாட்டி பேராஜம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அதை செகண்ட் ஹாஃப் ஆஃப் 10 மினிட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து கிராமர் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கும் பொழுது எங்கே வந்து எக்ஸஸ் ஆஃப் இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஆர் க்ளோஸ்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு பேராஜம்பிள்ஸ் கூட இருக்கு. ஸோ மினிமம் 5 கொஷின்ஸ் இருக்குமா? ஓகே. ஸோ நம்மளுக்கு 7th கொஷின்லேருந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 to 6 இட் இஸ் பேராஜம்பிள்ஸ் இருக்கு, அப்புறம் கிராமர் இருக்கு. 12th கொஷினில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ 12லேருந்து காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 5 கொஷின்ஸ் இருக்குமா? ஓகே. 18 fine, it's still okay, close வந்துருச்சா? ஓகே. ஸோ 17 வரையும் நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ க்ளோஸ் இருந்ததுனால அதையும் பார்த்துருவோம். 17th கொஷின்லேருந்து நம்மளுக்கு சாரி 18th கொஷின்லேருந்து க்ளோஸ் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 5 கொஷின்ஸ் இருக்குமா? ஓகே. ஸோ 25 24 ஓகே. ஸோ டில் 24 இட் இஸ் க்ளோஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ கிராமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து 7th கொஷின்லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஓகே. த ரஷ்யன் ஆர்மி ஹேஸ் கமிட்டட் வெல் மோர் தென் half its combat forces to the fight அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த to the fightன்னு யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா forces to the ஃபைட்ன்னு சொல்லும் பொழுது ஷீஸ் டூ டாக்கட்டிவ் நம்ம சொல்லுவோம். அதை ரொம்ப பேசுவா அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே நம்ம சொல்லும் பொழுது இந்த TOO அப்படின்றது கண்டிப்பா வராது. அப்ப என்ன வரணும்? TO மட்டும்தான் வரும். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும். ஓகே. ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? டி பார்ட்ல இருக்கு, விச் இஸ் 4th ஆப்ஷன். ஓகே ஓகே. ஸோ 8th கொஸ்டின். ஓகே. ஸோ ஒன் மோர் திங், இந்த 7th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஆஃப் இட்ஸ் காம்பர்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நார்மலா கொஸ்டின்ல இருக்கிற எரரே பாத்தீங்கன்னா ஆஃப் இட்ஸ் டோட்டல் காம்பர்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ஆயிடுச்சு இந்த வேர்ட்ஸ் இல்லாம. ஓகே சரி, நம்ம இப்போ 8th கொஸ்டின் போடலாம். Russia's electronic warfare units has not shut down Ukraine communication. Okay, so Russia's electronic warfare units. ஸோ இப்போ வந்து ப்ளூரல்ல அங்கே இருக்கு, பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹேஸ் நாட் ஷட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வரணும்? ஹேவ் வரணும். அதாவது நம்மளுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க வந்து நம்மளுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ 2 will be your option. 9th question. Half a dozen generals have gotten themselves killed either by poor signal security or trying desperate to unstick things on the front lines. Okay. So half a dozen generals. Okay. So have gotten themselves. Okay. Killed either by poor signal security. Either வந்திருக்கு or இருக்கு. Trying desperate to unstick things ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க desperate ன்னு கொடுத்துருக்கிறதுல என்ன வரும்? நம்மளுக்கு என்ன ஆட் ஆகணும்? desperately அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஓகே. so ly is missing in this word. அப்போ இங்க எங்க எரர் இருக்கு? D பார்ட்ல இருக்கு, which is 4th option. Okay, so D. The Russian military will also frantically double down on the one thing it does well, bombarding towns and kill civilians. Okay. So இப்போ நம்ம first பாத்தீங்கன்னா அது Russian military. Okay. will futureல சொல்லியிருக்காங்க. Also frantically double down on the one thing it does well. ஸோ இங்கே வந்து பாம்பர்டிங்ன்றது வந்து பாம்ஸ் மூலியமா அட்டாக் பண்ணுறது டவுன்ஸ் அண்ட் கில்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அண்ட்ன்ற கன்ஜங்ஷன். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன வரணும்? killing
civilians நம்ம சொல்லணும். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? டி பார்ட். ஸோ ஃபோர்த் வில் பி யுவர் ஆப்ஷன். ஓகே, 11th question. The evidence that Ukraine is winning this war is abundant if one only looks closely on the available data. Okay, so the evidence that Ukraine is winning this war is abundant. Okay, so if one only looks, so one kuduthirukanga looks, okay, closely on the data available illa at the data available. So இப்போ நம்ம ஆன் நம்ம எந்த பிளேஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இல்லைனா டேட் ஆர் பாடி பார்ட் இல்லை ஏதாச்சும் டிவைஸ், அதர் டிவைசஸ், சாரி டிவைசஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மேலே எல்லாமே நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இண்டிகேட் அ டைம், இல்லாட்டி ஒரு இமெயில் ஐடி, சாரி, ஸோ ஒரு டைம், இமெயில் ஐடி, இல்லாட்டி ஒரு பிளேஸ். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது நம்ம ஆட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸெட்ரா இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோஸ்லி ஆன் த அவைலபிள் டேட்டான்னு இருக்காங்க, டேட்டாக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஆன்னா என்ன அர்த்தம்? மீது, அது மேலே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்பான், ஆன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இங்கே வந்து ஆன் வராது, என்ன வரணும்? ஆட் த அவைலபிள் டேட்டா. ஸோ என்ன டேட்டா அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது. ஓகே, ஸோ டி பார்ட்டில் நம்மளுக்கு எரர் இருக்குது, விச் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம்ல, அதில் 12 and 17 இருக்குது, 18 to 24 இருக்குது. இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே போனோம்? 25th கொஷின் போயிடலாம். ஓகே, ஸோ 25th கொஷின் என்ன இருக்கு? வேர்ட் ஸ்வாப். ஓகே, ஸோ வேர்ட் ஸ்வாப்பா ஸ்பெல்லிங் எரர்ஸான்னு பார்த்துக்கோங்க. மீனிங்ஃபுல் அண்ட் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஐடென்டிஃபை த பேர் வேர்ட்ஸ் இஃப் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, as Russian forces become their brutal invasion of Ukraine, Vladimir Putin is waging a digital war of his own at home. Russia's media sphere, which was tightly controlled by the state even before the Ukraine invasion, has continued even smaller. First, ஹேஸ்ன்றது கீழே யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் V3 இல்லை. ஆப்ஷன்ஸில் எது V3ல இருக்குன்னா கண்ட்ரோல்டு தான் V3ல நம்மளுக்கு இருக்கு. அண்ட் பிகம் கூட நம்மளுக்கு V3ல தான் இருக்கு. ஓகே, ஏன்னா வந்து பிகம் நம்ம சொல்லும் பொழுது பேஸ் ஃபார்ம் பிகம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை V2வா சொல்லும் போது பிகேம் நம்ம சொல்லுவோம். ஸோ திருப்பி V3ல சொல்லும் பொழுது நம்ம பிகம்னு தான் சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து நம்ம V3ன்னு சொல்லிக்கலாமா? ஸோ கண்ட்ரோல்டும் எடுத்துக்கலாம், இல்லை பிகமும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டென்ஸ் படிக்கலாம். ஆஸ் ரஷ்யாஸ் பிகம் தேர் ப்ரூட்டல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆஸ் ரஷ்யாஸ் கண்டினியூ தேர் ப்ரூட்டல் இன்வேஷன். ஸோ இங்கே டியை ஏயோட இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா? ஸோ புரியுதா? டைரக்டா கண்ட்ரோல் எடுத்து போடாம இதுவும் V3ல தான் இருக்குன்றத உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ஏ அண்ட் டியை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணும் பொழுது ஆப்ஷன் 4 will be your answer. 26th question. For years, Putin has overseen a sustained crackdown on press freedom in Russia, a claim that in recent weeks processed two of the country's last remaining independent news broadcasters, TV Rain and Echo of Moscow. Okay, so நம்ம படிக்கும் போது இந்த recent weeks process two of the country அப்படின்றதுலாம் ஏதோ கரெக்டா இல்லாத மாதிரியே இருக்கு. பட் இங்க பாருங்க, ஃபார் இயர்ஸ் புட்டின் ஹேஸ் ஓவர்சீன் அ சஸ்டெயின்ட் கிராக்டவுன். ஸோ ஒரு சஸ்டெயின்ட் கிராக்டவுன் வந்து இருந்திருக்கு ஆன் பிரஸ் ஃப்ரீடம்ல இன் ரஷ்யா. ஸோ ஏல வந்து நம்மளுக்கு எதுவும் தப்பு தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். கிளைம்டு தட் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும்? A process that in recent weeks claimed two of the country's last remaining independent news broadcasters. So அப்போ நம்ம B and C swap பண்ணலாம். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 2. ஓகே, 27th question. Instead of exploit up, அங்கேயே வந்து கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கு. On the Russian audience,
audiences, though international news organizations are trying to giving in கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு சேஞ்சும் இருக்க போகுது. Gaps within this new digital iron curtain to reach the Russian people. Fine. இப்போ நம்ம 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம்னு எப்பவுமே சொல்லுவோம். இந்த exploit அப்படின்றதும் பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. இங்க to giving in கொடுத்திருக்காங்க. Instead of giving up அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். So A and C நம்ம swap பண்ணலாம், which is option 5. Okay, 28th question. Although the majority of Russians consume on state-run television as their primary source of news, the fact that some rely news from foreign outlets has long upset the Russian government, which has spent years asserting control over domestic and foreign media in the country. Okay. So இங்க வந்து although the majority of Russians அப்படின்னு பேசியிருக்காங்க, Russians consume on state run television. So consume is something we take. Okay, அது எங்கே அங்க வருது அப்படின்னு எனக்கு தெரியல. So although the majority of Russians rely on the state run television as their primary source of news, the fact that some consume news from the foreign outlets as long upset. So அவங்க வந்து இந்த மாதிரி அந்த நியூஸை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து has long upset the ரஷன் இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு. இயர்ஸ் அசர்ட்டிங் கண்ட்ரோல் ஓவர். ஸோ நம்மளுக்கு சி அண்ட் டில எதுவும் தப்பு இல்லை. ஏ அண்ட் பியை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் கூட இல்லை. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 29th கொஸ்டின். ஓகே, ஸோ 29th கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன் ட்ரெடிஷ்னல் இந்தியா ரெஸ்பெக்ட் ஃபார் விமன் இஸ் என்டையர்லி கண்டிஜென்ட் அட் தேர் patriarchal whims. ஓகே, ஸோ இங்க வந்து விமென், ஸோ இங்க விமெனை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, சிங்குலர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூரல்ல எப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லியிருந்தா ப்ளூரல்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்க விமென் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அங்க வந்து இஸ்ன்றது கரெக்டா இருக்கு. இப்போ இங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இஸ் என்டையர்லி கண்டிஜென்ட், என்டையர்லி இஸ் கண்டிஜென்ட் அட் தேர். ஓகே, ஸோ இது வராது. அடுத்து என்னது, என்டையர்லி இஸ் கண்டிஜென்ட் டு ஹர். ஓகே, ஸோ இங்கேயும் ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஓகே, ஸோ இங்க வந்து நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்ல பாத்தீங்கன்னா அட் தேர்ன்னு சொல்லியிருக்காங்க. வேற அங்க விமென்ன்றது வந்து நமக்கு சிங்குலரா இருக்கு. ஓகே, சிங்குலரா இருக்கும் பொழுது இங்க தேர்ன்றது வராது. ஸோ ஏதாச்சும் ஆப்ஷன்ல இருக்கா, நோ கரெக்ஷன் கண்டிப்பா வரல. ஸோ இதுல வந்து ஆன் ஆர் டூன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம செக் பண்றோம். ஸோ அப்போ இஸ் என்டையர்லி கண்டிஜென்ட் ஆன் ஹர் patriarchal whims, அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஹர்ன்றத இந்த ஒரு விமன்ன்றதுனால அதை வச்சு சொல்லியிருக்காங்க. 30th question. For a whole, the alternative to big dams suggested by experts appear to be superior and more feasible than any other alternative that one can think of. Okay, ஸோ இப்போ இங்க பேசும் பொழுது அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபர், சுப்பீரியர், இன்ஃபீரியர், எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே இட் இஸ் ஃபாலோட் பை 2. சரியா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப், ஸோ 2 வச்சு தான் நம்ம இந்த வேர்ட் ப்ரிஃபர் டு, சுப்பீரியர் டு, இன்ஃபீரியர் டு, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ போஸ்டீரியர் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் நம்மளுக்கு 2 தான் ஃபாலோ ஆகும், தேன் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ இப்போ நம்ம இங்க பார்க்கலாம், பிகாஸ் இந்த ரூல் நம்மளுக்கு இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ஃபார் அ ஹோல் த ஆல்டர்னேட்டிவ் டு, ஆல்டர்னேட்டிவ் பத்தி பேசியிருக்காங்க. டு த பிக் டேம் சஜஸ்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அப்பியர் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பியர்ன்றது ப்ளூரல்ல இருக்கு. நமக்கு என்ன வரும், ஆல்டர்னேட்டிவ்னும் போது சிங்குலர்ல தான் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆர் ஃபிஃப்த் வராது. ஸோ அப்பியர்ஸ்ன்றது இது ரெண்டுத்துல தான் இருக்கு. சுப்பீரியர் வந்துச்சுன்னா 2 வரும்னு சொன்னா அது ஃபோர்த் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ தேர்டும் நமக்கு வராது. ஓகே, சரி. ஸோ அப்போ நம்ம வந்து கிராமர் பார்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம போட போறது வந்து க்ளோஸ் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம், அப்புறம் வந்து பேராஜம்பிள்ஸ் போகலாம். ஓகேயா? ஸோ 18th கொஸ்டின் போகலாம். க்ளோஸ்.
ஓகே. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் போடும்பொழுது, உங்களுக்கு டைம் சப்போஸ் இருந்தா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில வார்த்தைய வந்து ரீட் பண்ணும்போது இது உள்ளறையே அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கேத்த வார்த்தை தான் இந்த இடத்துல வரும்ன்றதுனால, அத கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, கேர்ஃபுல்லா ஒரு ஒரு இதுவும் ரீட் பண்ணுங்க. கீழ இருக்க ஆப்ஷன் என்னன்றத ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க போடுறதுக்கு பாருங்க. கிராமட்டிக்கலாவும் சில வேர்ட்ஸ நம்மளால உட்கார வைக்க முடியும். ஓகே. At least 11 people were dashed in a fire at a scrap godown in Hyderabad's Boyguda area early on Wednesday. Okay, so 11 people were what? Dashed in a fire. So இங்க options என்ன இருக்கு? Passed, killed, facilitated, அப்புறம் வந்து enabled and none. Okay. So அப்போ நம்ம கிட்ட வந்து passed, fireல pass ஆக முடியுமா? So facilitate, fireல facilitate ஆக முடியாது. So it is killed. So option 2 will be your answer. 19th question. Okay, so அப்படியே continue பண்ணலாம். One of the workers who dashed to escape from the godown was rushed to a hospital. So அந்த ஃபயர் பிடிச்ச அந்த godownல இருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. Who dashed to escape? ஓகே, அப்போ இங்க ஆப்ஷன் என்ன இருக்கு? மேனேஜ் டு எஸ்கேப்ன்றத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கு. Undisciplined. Wait. Wild. Okay, so fifth option wild ன்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன வரும்? Managed தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து 19th ஒன்ல நம்மளுக்கு என்ன வரும்? Workers who managed to escape from the godown was rushed to a hospital. ஓகேயா? சரி. Okay. According to the police, 11 workers were asleep on the first floor of Shadwan Traders Scrap Collection Center when the fire broke out on the ground floor. So, ஏதோ ஒரு ஃபயர் வந்து ஒரு godownல பிடிச்சிருக்கு ஹைதராபாத்ல இருக்கிறதுல. ஸோ அங்க ஒருத்தர் எஸ்கேப் ஆகும்பொழுது அவரு ஃபயர் பிடிச்ச மாதிரி he tried to escape. அப்போ according to the police, 12 workers were asleep on the first floor of இந்த பிளேஸ்ல வந்து 12 workers வந்து படுத்திருந்திருக்காங்க. Fire broke out on the ground floor. The only way for the workers to get out was through the scrap shop in the ground floor whose shutter was closed. So மேல வந்துட்டு ஃபயர் பிடிச்சிருந்திருக்கு, இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஒன்லி வே வந்து என்னது? அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஷட்டர் வந்து க்ளோஸ்ட் ஆயிருக்கு. அது மூலியமா மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும். எம் ராஜேஷ் சந்திரா சென்ட்ரல் ஜோன் DSP said the fire control room received an alert at around 3 a.m. and 9 fire tenders worked for over 3 hours to dash the flames. So இங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 20th dehydrate, none, use, dry, start. ஓகே, ஸோ டீஹைட்ரேட்னா என்னது? நம்ம தண்ணி நல்லா குடிச்சா ஹைட்ரேட்டடா இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து தண்ணி வந்து கம்மியா இருக்கும்போது சொல்றது. பட் இங்க ஃபயர்ல அது எதுவும் வராது. பட் ஒரு விஷயத்த வந்து ட்ரென்ச் பண்றதுக்கு வந்து டவுஸ் அப்படின்னு சொல்லலாம், which is like அதை வந்து வெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்ட். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு V1 ஃபார்ம்லயும் எது இருக்கு அப்படின்னு பாருங்க. ட்ரை இருக்கு, ஸ்டார்ட் இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் தான் மீனிங்ஃபுல்லா நம்மளுக்கு அங்க வரும். ஓகே. Okay, the flames. One of the workers managed to come out of the building. He is undergoing treatment. CV Anand, Hyderabad CP, said the fiber cables at the godown dash thick smoke and dash the intensity of the fire. So 21 and 22 நம்ம இங்க படிச்சிருக்கோம். அப்படியே போடலாம். So 21 என்ன ஆகும்? The fiber cables at the godown withdrew, retain, withhold, இது எதுவும் வராது. Caused thick smoke and 22 என்ன இருக்கு? thick smoke and shorten the intensity லாம் வர prolonged the intensity of the fire. So இங்க வந்து அங்க இருந்த godownல இருந்த ஒரு thick smoke caused thick smoke. எது? ஃபைபர் கேபிள்ஸ் வந்து godownல இருந்திருக்கு. அது வந்துட்டு அவங்களுக்கு thick smoke வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அது இன்னும் ஃபயரை வந்து அதோட இன்டென்சிட்டியை ப்ரொலாங் பண்ண விட்டுட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம 21ஓட ஆப்ஷன் என்ன வரும்? caused. Okay, 22nd வந்து என்ன வருது? prolonged. Okay, சரி. So there were empty liquor bottles, paper, plastic, cable at the scrap godown. The first floor was connected to the ground floor through a spiral metal staircase. So இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ட் என்னது? அந்த ஸ்பைரல் மெட்டல்
staircase. There were 2 rooms on the first floor, and all the 11 bodies were dashed from one room lying on the top of one another. Okay, so அங்க இருக்க பாடிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்க இருந்தது 12 பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த 11 பாடிஸ் வேர். ஸோ வேர் பக்கத்துல V3, V4 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்க நம்மளுக்கு V3ல இருக்கிறது வேர்சன் இருக்கு, ரிகவர்ட் இருக்கு. அடுத்து all of these அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்க என்ன வரும்? 11 bodies were recovered from one room lying on the top of one another. The bodies were dash beyond recognition. We Papaya, a regional fire officer said. Police said most of the victims were migrant workers. The victim bodies were sent for postmortem. ஸோ அதில் 11 பேர் வந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார்ல, 11 பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 11 பாடிஸ் வேர் என்னன்னு பார்த்துட்டோம். இங்கே the bodies were choked-னா என்னது? நம்மளுக்கு ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படாதான் choked அப்படின்னு சொல்லுவாங்க. dumped ஒரு இதில் போட்டு இது பண்ணுறது. ஸோ charred அப்படின்னு சொன்னா இட் இஸ் லைக் burn ஆகி பிளாக் ஆயிருவாங்கல்ல, அந்த burn ஆனது தான் வந்து அப்படி சொல்லுவாங்க charred அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோரியா வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அட்டென்ட் பண்றதுக்கு. ஸோ நம்ம க்ளோஸ் டெஸ்ட் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. லெட்ஸ் கோ வித் பேரா ஜம்பிள், அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு ரெண்டுமே வருதுன்னா கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும். அதனால நீங்கள் அவ்வளோ ஒன்றும் லைக் கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்காது. ஓகேயா? சரி, ஸோ பேரா ஜம்பிள்ஸ் பாருங்க. நமக்கு ஏலேருந்து எஃப் வரையும் இருக்கு. ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னு பார்க்கலாம், ப்ளஸ் உள்ள இருக்க கண்டென்ட்டும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே Okay, Yunga President Abdullah Shahid announced he will convene the emergency special session of the General Assembly on Wednesday, following a letter from 22 countries. Okay, so யுங்காவோட பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? கன்வீன் த எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷனை பற்றி கன்வே பண்ணியிருக்காங்க. இது வெனஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஃப்ரம் 22 countries. Okay, so India's position on Ukraine crisis will be put under a microscope again by its Western partners later this week with. Okay, so ஒரு sentence வந்து with அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வரது வந்து ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்றத நம்ம பார்க்கலாம், பிகாஸ் இந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கட்டும். த கவர்மெண்ட் இஸ் yet again faced with a difficult choice. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்தியா வந்து ஒரு இது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. பொசிஷன் ஆன் யுக்ரைன் கிரைசிஸ் வில் பி புட் அண்டர் மைக்ரோஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து the government is yet again faced with difficulty choice with France and other looking to mention Russians invasion in. So again இந்த சென்டென்ஸும் பாதியில இருக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பா சேராதா? அது இது ரெண்டும் வந்து இமீடியட்டா வராது. பிக்கு அப்புறம் சிஓ இல்லை சிக்கு அப்புறம் பிஓ கண்டிப்பா வர சான்ஸ் இல்லை. ஓகே, பிகாஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கேப்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுவுமே பாருங்க, சம்டைம்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்து நம்மளுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல வந்து வரும்ல, எப்படி வந்து அது ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும், சிலது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அதை வச்சு கூட நம்ம சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், டிராஃப்ட் ரெசல்யூஷன் ஆன் த ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன் ஹேண்ட் டு டிப்ளோர் ரஷ்யன்ஸ் ஷெல்லிங் அண்ட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அ டிராஃப்ட் ரெசல்யூஷன். ஸோ இங்கே வித் அ டிராஃப்ட் ரெசல்யூஷன் நம்ம சொல்லுவோமா? Okay, later this week with the draft resolution. Okay, varadu. The government is yet again faced with a difficult choice with France and other looking to mention Russia's invasion in it. Okay, so Russia invade பண்றதுன்றது draft resolution. So draft பண்ணிருக்காங்க on the humanitarian situation and to deplore Russia's shelling and airstrikes. So நம்ம வந்து ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிக்கு அப்புறம் டின்றது ஒரு பேரண்ட் சொல்லலாமா? ஓகே, ஸோ இப்போ இ படிக்கலாம். த யுங்கா லைக்லி டு மீட் அண்ட் ஓட் ஆன் அ ரெசல்யூஷன் brought by France and Mexico on the deteriorating humanitarian situations in Ukraine. ஸோ deteriorating is something சீரழிவு பற்றி சொல்லுவாங்கல்ல,
அததான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. இங்க வந்து வித் இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் இதோட பேர் பண்ணலாம். ஜஸ்ட் வில் ரீட் இட். அப்போ இந்தியா பொசிஷன் ஆன் யுக்ரைன் கிரைசிஸ் வில் பி புட் அண்டர் அ மைக்ரோஸ்கோப். ஓகே. அகேன் பை இட்ஸ் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் லேட்டர் திஸ் வீக் with the Yunga likely to meet and vote on a resolution brought by France. Okay. So அப்போ வந்து நம்ம சொல்லலாமா இங்க யுக்ரைன் கிரைசிஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. கட்சியில வந்து ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன்ஸ் இன் யுக்ரைனை பத்தியும் இங்க பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே சென்டென்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பி அண்ட் இ தான் ஒரு சீக்வென்ஸ். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஃப் ரீட் பண்ணிக்கலாம். The Yunga meeting will come in the middle of renewed pressure from the West on India to charge its voting pattern. ஸோ கண்டிப்பா எஃப் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பில்லை. ஓகே. ஸோ இப்போ ஏ படிங்க. யுங்கா பிரசிடென்ட் பத்தி அவர் அனௌன்ஸ் பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷன் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி வெனஸ்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபாலோயிங் அ லெட்டர் ஃப்ரம் 22 கண்ட்ரீஸ். ஓகே. இங்க டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இங்கேயும் பேசியிருக்காங்க. அப்போ அவங்க பண்ணியிருக்கிறது என்னன்றத இதுன்னு நம்ம கொண்டு வர முடியுமா? ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல இதை பத்தி பேசியிருக்காங்க? டிராஃப்ட் பிடி டில வந்து ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ பியில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவோட பொசிஷன் யுக்ரைன் கிரைசிஸ் பற்றி பேசியிருக்காங்க மைக்ரோஸ்கோப் கீழே அகெயின் பை இட்ஸ் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ். ஓகே. அதே வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸை பற்றி இங்கே வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்களே, renewed pressures from the West on India to change its voting pattern பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஏவை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொண்டு வர முடியாது. ஐதர் சி ஆர் டி. த கவர்மெண்ட்னா எந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம பிஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எடுத்திருக்கோம். பி அது ஃபாலோட் பை இன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கப்புறமா இதுதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஏன்னா பிக்கு அப்புறமா நம்மளுக்கு இ வரும்னு தெரியும். வேற எந்த இதுவுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வர வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கேயும் த கவர்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ எந்த கவர்மெண்ட் பத்தி பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்தியாஸ் பொசிஷன் ஆன் யுக்ரைன் கிரைசிஸ் பத்தி நம்ம சொல்லலாம். ஸோ பிஇயை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கலாம். இப்போ சி அண்ட் டி வருமா இல்லை ஏ இல்லைனா எஃப் வந்து அங்க வருமா அப்படின்னு பார்க்கலாம். இ ஆப்ஷனை வந்து படிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ the Yunga likely to meet and vote on a resolution brought by France or Mexico on deteriorating humanitarian situations in Ukraineல இருக்க humanitarian situations பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. France and Mexico. ஓகேயா? அந்த சீரழிவு ஆஃப் humanitarian situations in Ukraine பத்தி பேசியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்து the government is yet again faced with a difficulty choice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ரஷ்யாவோட இன்வேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? யுங்கா பிரசிடென்ட். ஓகே. ஸோ ஃபுல்லா அதை பத்தி சொல்லும் பொழுது அனௌன்ஸ் ஹீ வில் கன்வீன் த எமர்ஜென்சி செஷன். ஸோ இதை பேசிட்டு இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல பிரான்ஸ் அண்ட் மெக்சிகோல எடுத்திருக்க ரெசல்யூஷன் பத்தி பேசிட்டு இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன் இருக்கு, லெட்டர் ஃப்ரம் 22 கண்ட்ரீஸ் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்போ ஏன்னு நம்ம சொல்லலாமா? இப்போ இங்க எஃப் வருமா இல்ல சிஎன்டி போட்ட பிறகு எஃப் வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இவர் வந்து பேசியிருக்காரு தட் 22 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The government is yet again faced with a choice of France and others looking to mention Russia's invasion in a draft. ஓகே. அப்போ இதை போட்டுட்டாங்க. இதை போட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அப்போ இதை ஃபாலோ பண்ணி வர்றது the government is yet again faced with a difficult choice with France. So திருப்பியும் வந்துட்டு ஒரு difficult choice face பண்றாங்க with France and other looking to mention Russia's invasion in a draft resolution on the humanitarian situations to deplore Russia's shelling and air strikes. So இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சி அதுக்கப்புறம் டி வருமா? பிகாஸ் இது பேரா இருக்கிறதுனால சிடி. அப்போ கடைசி ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆப்வியஸா எஃப் தான் வரும். அதாவது அதுக்கப்புறம் என்ன பேசிட்டாங்க? வில் கம் இன் த மிடில் ஆஃப் ரினியூட் ப்ரெஷர் ஃப்ரம் வெஸ்ட் ஆன் இந்தியா டு சேஞ்ச் இட்ஸ் ஓட்டிங் பேட்டர்ன். ஸோ அந்த ஓட்டிங் பேட்டர்னை பத்தி இங்க பேசியிருக்காங்க. இதை பத்தி முன்னாடி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இங்க நார்மலா வந்து அந்த மீட்டிங் பத்தி பேசி முடிச்சிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க.
என்ன பண்ணியிருக்காங்க இங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அந்த யுக்ரைன் கிரைசிஸ் பத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த ரஷ்யாவை இன்வைட் பண்றத பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க. ஸோ இட் இஸ் சிடிஎஃப். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் போடலாமா? செகண்ட் என்ன வரும்? இ. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது வரும்? பி. 3. சிக்ஸ்த் சென்டென்ஸ் எது வரும்? லாஸ்ட் வந்து எஃப். தேர்ட் சென்டென்ஸ் இஸ் ஏ. ஃபிஃப்த் சென்டென்ஸ் இஸ் பி. fourth sentence is C, which is second option. Okay, so இப்போ நம்ம பேராஜம்பிள்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ரிஹென்ஷன் ஃப்ரம் 12th கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொஷின்ஸ் பார்த்துட்டு அதை பற்றின நோட்ஸ் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸை தேடும் பொழுது அப்படியே நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிஷ்னரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிஷ்னரி அப்படின்னா என்னென்னா விருப்பமாக இருக்கிறத நம்ம சொல்கிறதுக்கு டிஸ்கிரிஷ்னரின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து செப்பரேட் சேம் மீனிங் கேட்டிருக்காங்க. செப்பரேட், டவுட், நாட் கண்டினியூஸ், அப்புறம் டிஸ்கிரிஷன் ஆர் அன்ரிஸ்ட்ரிக்டட். ஸோ ரிஸ்ட்ரிக்டட், அன்ரிஸ்ட்ரிக்டட். ஸோ ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்னும் பொழுது அப்போ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கலாமா? அப்போ ஆப்ஷன் வந்து 5 சேம் மீனிங் தானே கேட்குறாங்க. ஓகே, ஸோ 13th கொஷின். In this line, he has drawn the PM's attention. Okay, so he refers to. இந்த he has drawn இந்த paragraphல இருக்கிறது யாரை குறிச்சு சொல்லுது? ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. So in the line வந்து தெரியும். He has drawn the PM's attention to the misuse of this privilege by more than a dozen ministers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம். இங்க இருந்தே படிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃபுல் ஸ்டாப் இருக்கா? Wait a minute. Okay, citing the use of so-called privilege as prejudicial to public interest and a breach of trust, H.D. Shourie of Common Cause has sought the Prime Minister's intervention to stop this practice of discretionary quota for ministers to present to the public an image of clean functioning of government. So, இவர் வந்து சொல்றாரா sought prime minister's intervention பத்தி to stop this practice of discretion quota. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த கோட்டா வந்து ஸ்டாப் பண்ணுங்க for ministers to present to a public an image of clean functioning of the government. Okay, in a letter written to the cabinet secretary he has drawn the. அப்போ இந்த he யாரை குறிக்குது? இந்த பர்சன் தானே பேசியிருக்காரு. அப்போ நமக்கு கேட்டது என்ன கேள்வி? யாரை குறிச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா H.D. ஷௌரிய குறிச்சு இருக்கு. Okay, so 14th question. A union minister has not got the power of, okay, for not abolishing the discretionary quota, telephone connections delayed by members, அப்புறம் வந்து different privilege for union ministers, imposing a fine of rupees 80 lakhs on farmer, allocating shops in the market. Okay, so இதுல வந்து fine இருக்கு, shops in the market, different privilege for union ministers இருக்கு, telephone connections பத்தி இருக்கு, அடுத்து abolishing the discretionary quota. Okay, so இவருக்கு இருக்கிற பவர்ஸ் பத்தி தான் கேக்குறாங்க. ஓகேயா, discretionary powers இங்க இருக்கு பாருங்க. discretionary powers, யூனியன் மினிஸ்டருக்கு இருக்கிற discretionary powers மேல இருந்து படிக்கலாம். Eradicating the voluntary quota for gas and telephone connection enjoyed by members of parliament last week along with Lok Sabha speaker Parno Sangama, demands are being made for doing away with the same privilege for union ministers. Okay, upon the telephone இது வந்துச்சு. Imposing a fine of 50 lakhs on former petroleum minister Satish Sharma for arbitrarily allotting petrol pumps. The Supreme Court had said last year the absolute discretion was an anathema to the
Okay, so something hateful to the constitution and advise the judicious use of discretionary powers. Okay, so இங்க வந்து இது வரையும் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது வரையும் வந்து நம்மளுக்கு என்னலாம் கவர் ஆயிருக்கு? ப்ரிவிலேஜ் குடுத்துருக்காங்க, ஃபைன்ஸ் குடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கும் போடுறதுக்கு யூனியன் கேபினெட் மினிஸ்டருக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நாட் அபாலிஷிங் தி டிஸ்கிரிஷனரி கோட்டாவா? ஓகே. ஸோ இங்கேருந்து கன்டின்யூ பண்ணலாம். இது நம்ம படிச்சோம்ல. ஆல்ரெடி வந்து இந்த பிராக்டிஸ் பத்தி பார்த்தோம் நம்ம. இங்கேருந்து இவர் தான் இந்த ஹெச்டி ஷோரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தோம். Drawn by the misuse of privilege by more than a dozen ministers in the railways. Discretionary quota covers platform stalls, passes, tickets, and berths on trains. In civil aviation and tourism, the largesse includes free international air tickets, out of turn seats, and halls in ITDC hotels. Okay. இங்க எதை பத்தி பேசல, எதுக்கு அவருக்கு பவர் கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா, allocating shops in the market. இதை பத்தி அங்க பேசவே இல்லை. ஓகே. ஸோ 15th question. 15th question என்னது? இதுனா ஹேட்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஹேட்ஃபுல் அப்படின்னும் போது ஆப்போசிட் என்னவா இருக்கும்? பிளெஸ்ஸிங் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அஃபென்சிவ், ஆடியஸ் இது எதுவுமே நமக்கு வராது. ஓகே. நெக்ஸ்ட் 16th question. 16th question என்னது? இன்டென்ஷன் ஆஃப் த மெயின் ஸ்பீக்கர் இன் த பேசேஜ் இஸ் that of. அப்போ டெமோக்ராட்டிக்கா இருக்கா, ஃபிளெக்சிபிளா இருக்காரா, இல்ல லீனியண்டா இருக்காரா? இங்க வந்து ஒரு அந்த இதை பத்தி பவர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கோட்டா பத்தி எல்லாம் பேசியிருக்காங்கல்ல. இதுல இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டெமோக்ராட்டிக்காவும் இல்ல, ஃபிளெக்சிபிள் எல்லாத்துக்கு ஏத்தமா வளைஞ்சு கொடுக்கல, லீனியண்டாவும் இல்ல. ஸோ ஃபிளெக்சிபிள் வரலன்னா லீனியண்டாவும் வராது, ஈல்டிங்காவும் எதுவும் இல்லை, சம்திங் இன் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரியும் இல்லை. டிசிப்ளினேரியன் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பேசேஜ்ல என்ன வந்து சொல்லியிருக்கு? மெயின் ஸ்பீக்கர் இந்த பேசேஜ் இஸ் தட் ஆஃப் அ டிசிப்ளினேரியன். ஓகே. 17th one. சுப்ரீம் கோர்ட் என்ன சஜஸ்ட் பண்றாங்க? ஸோ மேல நம்ம பார்த்தோம், இன்டர்வென்ஷன் டு த ஸ்டார்ட் திஸ் ப்ராக்டிஸ், டசன் லெட்டர் ரிட்டன் டு த கேபினெட் செக்ரட்டரி, ஃபேர் யூஸ் ஆஃப் கோட்டா, மிஸ்யூஸ் ஆஃப் ஓப்பன் ப்ரிவிலேஜ். ஸோ சுப்ரீம் கோர்ட் இங்க பேசியிருந்தாங்கல்ல, இங்க said that last year the absolute discretion was an anathema to the constitution and advised the judicious use of discretionary powers. Okay. Citing the use of so-called privilege as prejudicial to public interest and a breach of trust. Okay. இவர் வந்து பண்றத சொல்லியிருக்காங்க. Ministers to present a public image of clean functioning of government. அப்போ இதுல என்ன வரும்? fair use of quota, which is third option. சரியா? clean functioning of government. Okay, so இப்போ இந்த இடத்த நீங்க படிச்சு பாருங்க. இதுல fair use of கோட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பிகாஸ் அதை கிளீனா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே. ஸோ இப்போ நம்ம 12 to 17 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேயா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வந்து பார்த்துருக்கோம். பாராஜம்பிள்ஸ், க்ளோஸ், காம்ப்ரிஹென்ஷன் எல்லா காம்பினேஷனும் நம்ம பார்த்துருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை இன்னும் கிளாரிட்டியா நான் வந்து கொண்டு வரேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.